இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம சிந்திப்போம். யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நம்ம இதை அடிக்கடியாக மனப்பாடமாக சொல்கிற வசனம் தான். ஆனால் எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்ம உணர்ந்து நம்ம செயல்படுறோங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம வீணாக என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தவே கூடாது. வீணாக பயன்படுத்துகிறவர்களே அவர் தண்டியாமல் விடார்னு சொல்லி இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வேதத்தில் கர்த்தருடைய நாமங்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாமங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதை சொல்லி ஜெபிப்பது தவறல்ல, சொல்லி ஜெபிக்கலாம். ஆனால் அந்த நாமத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம சரியாக ஆண்டவருக்கு பயந்து என்ன செய்யணும், பயன்படுத்தணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பேச்சு வழக்கிலையோ இல்லை நம்ம சபையில் பயன்படுத்தும் போது கூட கர்த்தருடைய நாமத்தை நம்ம பேசும்போது கூட நம்ம தெளிவாய் அறிந்து மரியாதையோடு அதை பேச வேண்டும். அது எதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி அறிந்து நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்துகிறவங்களா நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது நாங்கள் ஒரு முறை பஸ் ஏறுறதுக்காக நானும் ஒரு பிள்ளை வேகமாக வந்தோம். அந்த பஸ் வந்துச்சு. அப்போ என் கூட இருந்த அந்த பிள்ளை, அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தான். ஆனால் அவள் என்ன சொன்னால், இயேசுவின் நாமத்தில் இந்த பஸ் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சிட்டு வந்தா. ஆனால் அந்த பஸ்ஸு வேகமாக போயிட்டு. அப்போது அந்த நேரம் எனக்கும் அந்த இது தெரியாது. வீட்டுக்கு வந்து எங்கள் பாட்டிகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும் போது தான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படி ஒரு நாள் சொல்லக்கூடாது, இது கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குறது அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி தான் எனக்கு கர்த்தருடைய நாமத்தை வீணிலே இப்படி வழங்குறதுனா இப்படிப்பட்ட காரியம்னு சொல்லி எனக்கு அன்றைக்கி தான் அது புரிந்தது. நிறைய நேரம் நம்ம பேச்சு வழக்கில் இல்லை சிரிச்சுட்டு ஜோக்காக பேசிகிட்டு இருக்கும் போது கூட சில நேரம் ஆண்டுடைய நாமத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம், பயன்படுத்திடுறோம். நம்ம எந்த இடத்துலையும் ஆண்டுடைய நாமத்தை எப்படி பயன்படுத்தணும், எதற்காக பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம தெளிவாக அறிந்து நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கவனித்து கொண்டே என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து தேவனுடைய சிருஷ்டிக்கும் ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆமேன் என்பவர் அப்படின்னு சொல்லி அவருடைய நாமம் ஆமேன். நிறைய நேரம் நம்ம அதை கூட அறியாமல் இருக்கிறோம். எதுக்கு ஆமேன் சொல்கிறோம், எதுக்கு அல்லேலூயா சொல்கிறோம்னு சொல்லி அறிந்து தெளிவாக நம்ம என்ன செய்யணும், சொல்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். அப்படியே நாமம் வந்து பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நிறைய நேரம் பரிசுத்தமான அந்த நாமத்தை கூட நம்ம பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடாது. லேவியராம் புஸ்தகம் 19:12 பார்த்தீங்கன்னா, என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். அப்போது அன்றைக்கி பரிசுத்தவான்கள்லாம் அன்றைக்கி ஆண்டோடைய நாமத்தில் ஆணையிட்டாங்க. ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா எலியேசருக்கு ஆணையிட்டான், யோசுவா ஆணையிட்டான், நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஆணையிட்டாங்க. அதை மீறலை, அதில் சரியாக உண்மையாக என்ன செஞ்சாங்க, காணப்பட்டாங்க. அது தப்பல்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம அதில் பொய்யான இடும்போது, இன்றைக்கி துணிகரமாக ஆண்டுடைய நாமத்தை சொல்லி பொய்யான இடும்போது ஆண்டுடைய நாமத்தை நம்ம என்ன செய்கிறோமா, பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறோம்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. அது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 33-37 வரைக்கும் வாசிக்கும்போது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எதுலலாம் நம்ம சத்தியம் பண்ணக்கூடாது, வானத்தின் பேரில், பூமியின் பேரில், நம்ம எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க கூட படிக்கிறதுல கூட நீ படிச்சிட்டியா படிக்கலையான்னு கேட்குற கூட காட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதை பயன்படுத்துகிறத பார்க்குறோம். அப்போ எந்த இடத்துல நம்ம எதை பேசணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். லேவியராம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது செலோமித் அப்படிங்கிற ஒரு தாயினுடைய மகன் வந்து அவன் தான் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்கிறான், நிந்தித்து தூசித்தான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவன் வந்து இஸ்ரவேல் தாய்க்கும் எகிப்திய ஒரு தகப்பனுக்கும் பிறந்த மகன். அவன் பாளையத்தில் ஒரு இஸ்ரவேல் மனிதனோடு சண்டை போடும்போது கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்து என்ன செய்கிறான், தூசிக்கிறான். உடனே அவனை மோசேட்ட பிடிச்சு கொண்டு போகிறாங்க. அவன் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டிங்களோ எல்லாரும் அவன் தலை மேலே கை வைத்து சபையார் எல்லாரும் அவனை கல்லறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படியே அவங்க செய்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதில் தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் என்ன செய்வானா, கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ ஆண்டோடைய நாமத்தை நம்ம எந்த அளவு பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி அதுக்கு பயந்து நடக்கிறோங்கிறத
நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து நம்ம செயல்படுறவங்களா நம்ம காணப்படணும். அப்படி நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு நீ பேசினதற்காக ஸ்தோத்திரப்பா. கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் வீணாக பயன்படுத்தாதபடி அதை அறிந்து தெளிவாய் நாங்கள் பயன்படுத்த எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சரியாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நம்முடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி பரிசுத்த பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு காணப்பட தேவன் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.